வணக்கமில்லை. ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் தான் நரேந்திரா. இவர் ஒரு மீன்பிடி தொழிலாளி. 25 வயதாகும் நரேந்திரா சமீபத்தில்தான், அதாவது கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி தான் அகிலா என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார். அதாவது இவருக்கு 47 நாட்களுக்கு முன்புதான் திருமணமும் நடந்துள்ளது. தம்பதிகள் இருவருமே விசாகப்பட்டினத்தில் வசித்து வந்தனர். ஆனால் பருவமழை மற்றும் வானிலை காரணமாக கடந்த சில நாட்களாகவே நரேந்திரா மீன் பிடிக்க செல்ல முடியவில்லை. இதனால் அவருக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. குடும்பத்தை சமாளிக்க வேண்டி உடனடியாக கடன் தரும் செயலி மூலமாக 2000 ரூபாய் பணத்தை கடனாக வாங்கியுள்ளார். பிறகு அவர் வாங்கிய தொகையை திருப்பி செலுத்த முயன்றுள்ளார். ஆனால் கடன் செயலி நிறுவனத்தை சேர்ந்தவர்களோ அதிக அளவிலான வட்டியை கொடுக்க வேண்டும் என்று நரேந்திராவிடம் சொல்லியிருக்கிறார்கள். இதை கேட்டு அதிர்ந்த நரேந்திரா அந்த அளவிற்கு வட்டி தர முடியாது என்று சொல்லவும் அந்த நிறுவனம் நரேந்திராவை மிரட்டல் விடுத்து துன்புறுத்தினார்கள். அத்துடன் மொத்த பணத்தையும் உடனடியாக செலுத்தும்படியும் துன்புறுத்தியுள்ளனர். பிறகு மோசமான வார்த்தைகளால் திட்டி மெசேஜை அனுப்பவும் துவங்கியிருக்கிறார்கள். எனவே நரேந்திரா தான் வாங்கிய கடன் மற்றும் வட்டி முழுவதையும் அடைக்க முடிவும் செய்துள்ளார். ஆனால் அதற்கு பலன் கிடைக்கவில்லை. தொடர்ந்து மோசமான மெசேஜ்களும் வர துவங்கின. அது மட்டுமல்ல, அந்த ஏஜென்ட்டிடம் நரேந்திராவின் மனைவி மற்றும் உறவினர்களின் செல்போன் நம்பர்களும் இருந்துள்ளது. ஒரு வாரமாக மோசமான வார்த்தைகளால் மெசேஜ் அனுப்பி வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நரேந்திராவின் மனைவியான அகிலாவின் படத்தை ஆபாசமாக சித்தரித்து அதை அகிலா மற்றும் நரேந்திராவின் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அந்த ஏஜென்ட் அனுப்பிவிட்டார். அத்துடன் அந்த படத்துடன் அந்த பெண்ணுக்கு ஒரு விலையையும் சேர்த்து நிர்ணயித்தும் இருந்தார். இந்த ஆபாச படம் அகிலாவின் செல்போனுக்கும் வந்துள்ளது. தன்னுடைய ஆபாச படத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த அகிலா இது குறித்து நரேந்திராவிடம் விசாரிக்க, அப்போதுதான் கடன் வழங்கும் செயலியில் கடன் பெற்றதாகவும் கடன் பெற்ற ஒரு வாரத்திலிருந்து தொந்தரவு செய்வதாகவும் மனைவியிடம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதற்குள் அகிலா மற்றும் நரேந்திராவின் இரு வீட்டு சொந்தங்களும் சேர்ந்து அகிலாவின் ஆபாச படம் குறித்து கேட்க துவங்கிவிட்டார்கள். இதனால் அவமானத்திலும் மனவேதனையிலும் கூனி குறுகி மனவேதனை அடைந்தார் நரேந்திரா. தனக்கு நேர்ந்த கொடுமைகளை யாரிடம் சொல்லவும் முடியாமல் மன அழுத்தத்தில் இருந்த நரேந்திரா திடீரென தூக்கிட்டு தற்கொலையும் செய்து கொண்டார். அதாவது அந்த நிதி நிறுவனத்திடம் பெறும் 2000 ரூபாய் தான் கடன் வாங்கியிருந்தார் நரேந்திரா. 2000 ரூபாயை உடனே செலுத்தும்படி டார்ச்சர் செய்ததுடன் மனைவியின் போட்டோவையும் ஆபாசமாக சித்தரித்ததால் இப்படி ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கிறார். இதை கேள்விப்பட்ட அந்த பகுதி மக்கள் செயலி ஏஜென்ட் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொந்தளித்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். மேலும் நரேந்திராவின் குடும்பத்தினர் மூலம் போலீஸ் கமிஷனரிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் புகார் அளித்தும் இருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சமீப காலமாகவே கடன் வழங்கும் செயலிகள் சிலரின் பொருளாதார நிலையை பயன்படுத்தி அவர்களை கடன் பெற தூண்டுகின்றன. கடன் வழங்கும் போது நல்ல விதமாக பேசும் ஏஜென்ட்டுகள் கடன் கொடுத்ததுமே அவர்களின் பேச்சை வேறு திசையில் மாறிவிடுகிறது. பணத்தை வசூலிக்க எந்த அளவுக்கும் கீழ் இறங்குகிறார்கள். இப்படிதான் சில மாதங்களுக்கு முன்பு நம் தமிழ்நாட்டில், அதுவும் சேலத்தில் வெறும் 270 ரூபாய் தவணை பணத்துக்காக மனைவியை பிணையாக தூக்கி சென்று விட்டது ஒரு பிரபல வங்கி. எனவே இது போன்ற கடன் வழங்கும் செயலிகளை நம்பி கடன் பெற்று சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என மாநில மற்றும் மத்திய அரசுகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தாலும் பொருளாதார சூழ்நிலையில் சிக்குபவர்கள் இது போன்ற செயலிகளில் கடன் பெற்று தொந்தரவுக்கு ஆளாகி விடுகிறார்கள். இது போன்ற செயலிகளை கண்டறிந்து அரசுகள் நிரந்தரமாக தடை செய்தால்தான் நரேந்திரா போன்றோரின் அநியாயமான உயிரிழப்புகளை தடுக்க முடியும். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஆந்திராவில் இது போன்று 3 சம்பவங்கள் நடந்துள்ளன. நத்தியாலம், குண்டூர் ஆகிய ஊர்களிலும் இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. இது தொடர்பாக உள்துறை அமைச்சரான அனிதாவிடம் புகார்களும் சென்றுள்ளன. விரைவில் கடன் செயலியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.